ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து சரண்யா. நான் நீலாங்கரையிலேருந்து வரேன். என் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, கூகுளில் சர்ச் பண்ணேன் எங்கே பார்க்கலான்னு. எல்லா இன்ஸ்டியூட்லேயும் வந்து 1 ஹவர் 2 ஹவர் தான் சொல்லி தராங்க. மேம் வந்து ஒரு எப்போனாலும் வரலாம், டைமிங் கிடையாதுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி என்கிட்ட வந்து கேட்டேன். ஓகேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஜாயின் பண்ணேன். 3 லெவல் இருக்குது. பேசிக்கு, அட்வான்ஸு, 3 லெவல் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து 3மே முடிச்சிட்டேன். நான் இப்போ வந்து 3 முடிச்சோடனே ப்ராஜெக்ட் போட சொன்னாங்க. நான் ப்ராஜெக்ட் வந்து முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் முருகர் எடுத்திருக்கேன். நான் இப்போ பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முருகர் எப்படி இருக்குன்னு. ப்ளவுஸ் வந்து நான் அடுத்தது ப்ளவுஸ் போட போகிறேன். 3மே ப்ளவுஸ் போட்டு நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நான் இங்கே சுகர் பீட்லாம் கொடுத்துருக்கேன். லோடிங் வச்சு கட் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இங்கே ஃப்ரெஞ்சு நாட் போட்டிருக்கேன். இங்கே செயின் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சஸ் தான். உத்ராட்ச கொட்டெல்லாம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம அழகான ஒரு முருகர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் பண்ணது, சரண்யா அவங்க நேமு. நீலாங்கரையிலேருந்து நம்மக்கிட்ட கிளாஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து ஆசைப்பட்டு எடுத்தது தான் இந்த முருகர். இந்த கட் பீடு, இந்த கோல்டு மல்டி கலர் கட் பீடு, இது எல்லாமே நாங்கள் வந்து மொத்தமாக போயிட்டு பாரிஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். அவங்களையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தேன். ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருந்தாங்க. அந்த செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போட்டு அந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் இங்கே வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நான் அந்த ஸ்கின் கலர் கூட கொஞ்சம் ஷேடிங்ஸ்லாம் வந்து சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் அவங்க வீட்லேயே முடித்து எடுத்துகிட்டு வராமல் இல்லைனா கொஞ்சம் சைட்லலாம் வந்து டார்க் கலர் கொடுத்து, பிங்க் கொஞ்சம் கொடுத்து, அண்ட் பீச் கலர் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கண்ணுக்கிட்டலாம் கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஜெக்ட் இங்கே வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்குறது கிடையாது. வீட்லேயே நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம இங்கே வந்து போட்டால் தான் நான் வந்து கரெக்டுன்றதை சொல்ல முடியும். எது தப்பு இல்லைன்றதை பிரிச்சிடணும். மற்றபடி எல்லாமே அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கா. இந்த ஜர்தோசி ஒர்க்கு, குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் வேல் எல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே வந்து மிஸ்டேக், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்கா. அண்ட் முருகர் வந்து அழகாக வந்திருக்காரு. ஸோ இப்போ இதோட நான் இனிமேல் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, முருகர் பண்ணித்தாங்க, இல்லைனா வந்து லக்ஷ்மி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ரைஸ் என்ன, அது என்ன சைஸில் வேணும் அப்படின்றது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கரெக்டாக வந்து இப்போ 2A3 பேப்பரை வந்து ஜாயின் பண்ணால் எவ்வளோ ஒரு A1 சைஸ் வரும், சரிங்களா? ஸோ அந்த சைஸில் தான் வந்து இந்த இமேஜ் வந்து பண்ணியிருக்கோம். நல்லா வந்து பெரிய சைஸு, அதாவது நம்ம ஸ்கொயர் பாக்ஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல, 24 இன்ச்சஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த சைஸு ஃபுல்லாக வந்திருக்கு. அதாவது 18x24 அந்த சைஸ் வந்து இந்த முருகர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பக்காவாக அழகாக பண்ணியிருக்கா. கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன மிஸ்டேக். ஸோ அது இங்கே வந்து பண்ணியிருந்தால் கொஞ்சம் நான் அதையும் சொல்லி கொடுத்துருப்பேன். பரவாயில்ல. ஆனால் வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போது இந்த மாதிரி வந்து 18x24 சைஸ் அப்படின்னு நம்ம பக்காவாக இப்போ நான் பண்ணி கொடுக்குறேன். நல்ல ஒர்க் வந்து ஜர்தோசி இன்னும் நல்லா நிறைய ஃபில்லிங்ஸ்லாம் கொடுத்து அது மாதிரிலாம் நல்லா நிறைய பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த டிசைனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸ்க்கு கட்டாயமாக வந்து எப்படியுமே நம்ம பார்த்தோன்னா ஒரு 20,000 வாங்கிடுவாங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ ஒர்த் இருக்கும். ஏன்னா பெரிய சைஸு ஃப்ரேம் போட்டே நம்ம கொடுத்துடலாம். 20,000க்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃப்ரேமாகவே வரும். ஃப்ரேம் போட்டவே வந்து உங்களுக்கு 1200 வாங்குகிறாங்க எங்கள் ஏரியாவில். நல்லா வந்து பெருசு இல்லையா, 18x24 சைஸுன்றதுனால அந்த சைஸ்க்கு வந்து 1200 ஃப்ரேமுக்கே ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும், முருகர் டைப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே பண்ணித்தரோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட நல்லாவே பண்ணித்தருவோம். இது வந்து ஸ்டூடெண்ட் பண்ணது, அவங்க ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணது. இப்போ நம்ம பண்ணுறோன்னா நம்ம நல்லா வந்து இன்னும் சூப்பராக நிறைய வந்து ஷேடிங்ஸ்லாம் கொடுத்து, அந்த மூக்கு கிட்டலாம் நிறைய ஷேடிங்ஸ்லாம் கொடுத்து நிறைய நல்லா பண்ணலாம். அவங்களுக்கு தெரியல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அதுவும் வந்து வீட்லேயே முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இங்கே கிளாஸ்க்கு வராமல். ஸோ அதனால தான் வந்து என்னால் எதுவுமே அவங்களுக்கு சொல்ல முடியல. ஒரு சிலது வந்து
கேட்குறாங்க, ஒரு சிலது கேட்க மாட்டுறாங்க. நானும் வந்து என்ன நினச்சேன்னா இன்னும் முடி போடலை போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு நாள் ஃபோன் பண்ணி மேம் நான் முடிச்சிட்டேன், வீடியோக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்தோம். அதை அப்படியே வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருகர் எப்படி இருந்தார், சரண்யா எப்படி போட்டிருந்தா, ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் தான் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகர் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரண்யாவுக்கும் ஒரு லைக் போடுங்க. சரண்யா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மந்தில் வந்து இதை முடிச்சிருக்கா. ஸோ நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்கா. கொஞ்சம் ஷேடிங் மட்டும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து தலைக்கு வந்து ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம முடியே கூட ஃபுல் கருகருன்னு இருக்குது, அது லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌனிஷ் இருக்க எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே செம்மையாக இருந்தது. அந்த பேடல் ஸ்டிச் எல்லாமே சூப்பராக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.